Dear 12th standard business max students, I am Metro Karnagaran in exercise number 7.1. Among 28 professors of a certain department, 18 drive foreign cars and 10 drive local made cars. மொத்தம் 28 professors இருக்கிறாங்க. அதில் 18 பேர் ஃபாரின் கார் ஓட்டுறாங்க, 10 பேர் locally made cars ஓட்டுறாங்க. If 5 of these professors are selected, what is the probability that at least 3 of them drive foreign cars? Foreign cars தான் இந்த சம்முடைய சக்ஸஸ். ஃபாரின் கார்ஸ் ஓடிட்டா இந்த சம்மில் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இதுதான் சக்ஸஸ். அப்போது ஸ்மால் லெட்டர் பின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். மொத்தம் இருப்பது 28 கார், ஃபாரின் கார் ஓட்டுறவங்க 18 பேர். இதுதான் சக்ஸஸ். இதை நீங்கள் 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 9 டைம்ஸ் வரும் உங்களுக்கு, இது 14 டைம்ஸ் வரும். அப்போ 9/14 தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். Q என்றால் ஃபெயிலியர். ஃபெயிலியர்னால் லோக்கல் கார் ஓட்டுறவங்க இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர். எத்தனை பேர் லோக்கல் கார் ஓட்டின்னு இருக்காங்க? 10 பேர். அப்போ 10/28, 10 பேர், 28 பேரில் 10 பேர். 2 டேபிள்ஸை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5 வாட்டி, இது 14 வாட்டி. அப்போது 5/14. If 5 of these professors are selected at random, அப்போது இந்த சம்மில் 5 பேர் வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ n is equal to 5. n is equal to 5. What is the probability that at least 3 of them drive foreign car? Foreign car ஓட்டுறவங்க தான் இங்கே random variable. அப்போது random variable x, random variable x யாருன்னா number of professors driving foreign car, number of professors driving foreign car. ஃபாரின் கார் எத்தனை பேர் ஓட்டுறாங்களோ அவங்கள தான் எக்ஸ்னு வச்சுக்கிறோம், n ரொம்ப சின்ன நம்பராக இருக்கிறதுனால பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போடலாம். அப்போ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். p of x is equal to x ncx p power x q power n minus x. இதான் நம்மளுக்கு ஃபார்முலா. சரி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஷின் பாருங்கள். ப்ராபபிலிட்டி அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 3 பேர். எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 3ன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் என்றால் கிரேட்டர் than or equal to சிம்பிள். அப்போது 3 பேர் ஓட்டலாம், அல்லதுன்னா ப்ளஸ் 4 பேர் ஓட்டலாம், அல்லது 5 பேர் ஓட்டலாம். 5 பேருக்கு மேலே ஓட்ட முடியாது, ஏன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டே 5 பேர் தான். எல்லாத்துக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோம். NCX, n என்றால் தோருக்கு பாருங்கள் 5 C3 P பவர், P என்றால் 9/14, 9/14 பவர், X என்றால் 3, Q என்றால் 5/14, n minus x, n minus xனா இதான் நம்மளுக்கு n, இதான் x. அப்போ 5 minus 3 இங்கேயே இருக்கும். அதே மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. NCX இந்த ஃபார்முலா தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். n என்றால் 5 C4 P பவர் x, P இதோருக்கு பாருங்கள் 9/14 பவர் xனா 4. அதுக்கப்புறமேட்டு 5/14 n minus x 5 minus 4. அதுக்கப்புறம் திருப்பி லாஸ்ட்டுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். 5C5 P பவர் x, P என்றால் 9/14 பவர் x என்றால் உங்களுக்கு 5 Q பவர் n minus x, Q என்றால் உங்களுக்கு 5/14 n minus x என்னும் போது உங்களுக்கு 5 minus 5. அதுக்கடுத்தது இவனோட மதிப்பு இவன் பாதியை விட அதிகமாக இருந்தால், இவனோட மதிப்பு 3, இவன் பாதி எவ்வளோ 2.5, அதிகமாக தானே இருக்கிறான். இவனோட மதிப்பு இவன் பாதி மதிப்பை விட அதிகமாக இருந்தால் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதை 5C2ன்னு எழுதலாம். 5C2னா 5 × 4, 2 வந்தால் 2 வாட்டி குறைக்கணும். பை கீழே 2 வந்தால் 2 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல்னால் 2ல் ஆரம்பித்து 1 வரைக்கும் போடணும். இதான் 5C2ஓட ஆன்சர்.
5C3 போடாமல் 5C2 போட்டால் போதும் நீங்கள். ஏன்னா இவனோட மதிப்பு இவனோட பாதி விட அதிகமாக இருந்தால் மைனஸ் பண்ணிவிட்டு 5C2 2னா 2 முறை குறைங்க பை 2 ஃபேக்டோரியல் 2ல் ஆரம்பித்து 1ல் முடிச்சிங்க இன்ட்டு 9/14 9/14 9/14 3 வாட்டி. அப்புறம் 5 - 3 எவ்வளோ 2 தானே. அப்போ 5/14 2 வாட்டி போடணும். 5/14 இன்ட்டு 5/14 இது வரைக்கும் போட்டிங்கன்னா ஒரு சம் முடியும். ஃபுல்லாக மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் சிம்பிள் 2 டிவைட் சிம்பிள் 14 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 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே கதை தான் இங்கேயும். இவனோட மதிப்பு இவன் பாதியை விட அதிகம். இவன் மதிப்பு 4, அவனோட பாதி 2 தானே, அதிகம் தானே, அதனால் மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது 5C1 5ல் 4 போச்சுன்னா 1. 5C1ன்னா 5 தான் பேன்சிங், 1 வந்து 5 தான் வரும். அதே மாதிரி 9/14 இன்ட்டு 9/14 இன்ட்டு 9/14 இன்ட்டு 9/14 இன்ட்டு 5ல் 4 போச்சுன்னா 1 தானே, ஒரு பீஸ் போட்டால் போதும். 5/14 5/14 5 இன்ட்டு 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 இன்ட்டு 5 டிவைட் சிம்பிள் 14 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 போட்டால் தான் இதுக்கு ஆன்சர் வரும். டெசிமலில் தான் வரும், வேறு வழி கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், இவனோட மதிப்பு சேமாக வந்துச்சுன்னா ஆன்சர் 1ப்பா. எப்போதுமே இவன் மதிப்பும் சேமாக வந்தால் ஆன்சர் 1. ஆனால் நீங்கள் மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 5C0 5C0னா திருப்பி 1 தான் வரும் உங்களுக்கு. இங்கே 0 வந்தாலே 1 தான், சேமாக வந்தால் 1. இங்கே என்ன செய்யணும், 9/14 இன்ட்டு 9/14 இன்ட்டு 9/14 இன்ட்டு 9/14 இன்ட்டு 9/14 இது 5 - 5 0 0னா போட தேவையில்லை. எனிதிங் பவர் 0 இஸ் 1 ஆகிடும், அதனால் அது போட தேவையில்லை. இப்போ நம்ம கால்குலேட்டர் எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஒரு பார்ட்டாக முடிச்சுட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ கால்குலேட்டரில் நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, ஈஸி வே ஆஃப் டூயிங் இன் கால்குலேட்டர் இஸ் 5 into 4 into 9 into 9 into 9 into 5 into 5 equal to போட்டுருங்க. divide symbol 2 divide symbol 14 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 is equal to நிறையா டிஜிட்ஸ் வரும், 4 மட்டும் போட்டிருக்கு. அதே கான்செப்ட் தான். 5 into 9 into 9 into 9 into 9 into 5 equal to divide symbol 14 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 இது வரும். அதேமாதிரி அதை முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.7534 வருது. உங்களுக்கு புக் ஆன்சர் 0.7530 போட்டிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசம் வருது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு அந்த 3 டிஜிட்ஸ் பார்ப்போம் நாங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10-15 வித்தியாசம் வந்தால் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 4 டிஜிட் போட்டு 5 டிஜிட் போட்டுட்டு 4க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கூட ரிசல்ட் ஏறும். அதனால் டெசிமல்ஸ் ரொம்ப பார்க்க மாட்டோம் நாங்கள். ஏன்னா இந்த மாதிரி பெரிய டெசிமல் சம்ஸில் அப்ராக்சிமேட்டாக 0.75 வந்திருந்தாலே உங்களுக்கு மார்க் கிடச்சிடும், ஃபுல் மார்க் கிடச்சிடும். தேங்க்யூ.